ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட்டிக்கல் இன் ரெக்டாங்குலர் 3-dimensional பாக்ஸ். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் 3-dimensional பாக்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 3 ஆக்சஸஸ் இருக்குது, 3 ஆக்சஸ் இருக்குது. எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் அண்ட் இசட் ஆக்சஸ். ஸோ எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ் இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து இப்போ இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்மளோட பார்ட்டிக்கல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம், அந்த மாஸ் எம் பார்ட்டிக்கலுக்கு மாஸ் வந்து எம் இருக்குது. ஸோ அது இந்த 3 ஆக்சஸ் அதோட லென்த்து கொடுத்துருக்காங்க. 0 to A, 0 to B அண்ட் 0 to C. இதுக்குள்ளே தான் அந்த பார்ட்டிக்கல் வந்து இருக்குது. அந்த பார்ட்டிக்கல் வந்து இதுக்குள்ளே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட எனர்ஜி வேல்யூஸ் அண்ட் வேவ் ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லெட் a particle of mass m be in the motion on a rectangular box of sides A, B, C parallel to X, Y and Z axis. ஸோ இங்கே வந்து சைட்ஸ் வந்து 3 சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. A, B and C கொடுத்துட்டாங்க. அதோட ஆக்சஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, X axis, Y axis and Z axis வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ சப்போஸ் there is no force acting on the particle inside the box. பாக்ஸ்குள்ளே இருக்கிற பார்ட்டிக்கல் மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை அப்படின்னா அதோட ரீஜியன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட பொட்டென்ஷியல் வந்து 0. உள்ளே இருக்கிற பார்ட்டிக்கல் மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. ஸோ அந்த பார்ட்டிக்கலோட பொட்டென்ஷியல் வந்து 0. ஸோ அதை தான் நம்ம 1-dimensional பாக்ஸ்லேயும் பார்த்தோம், 3-dimensional பாக்ஸ்லேயும் பார்க்குறோம். உள்ளே இருக்க பார்ட்டிக்கலோட பொட்டென்ஷியல் வந்து 0, பட் அவுட் சைட் த பாக்ஸ் பொட்டென்ஷியல் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ அதை ஆக்சஸ் வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, அதோட ரீஜன் வந்து 0 to A. 0 to A எக்ஸ் ஆக்சஸில் 0லேருந்து A வரைக்கும், அது A வரைக்கும் இருக்க அந்த சைடு அங்கே. அடுத்து ஒய் ஆக்சஸில் 0 to B வரைக்கும் அந்த சைடு B வரைக்கும். நெக்ஸ்ட்டு 0 to C அது வரைக்கும். இந்த ரீஜியனில் ஒய் ஆக்சஸில் Z ஆக்சஸில் 0 to C. ஸோ இந்த ரீஜியன்ஸில் அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்சைட் த பாக்ஸ் மஸ்ட் பி 0. ஏன்னா அந்த பார்ட்டிக்கல் மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. ஸோ அந்த இடத்துல பொட்டென்ஷியல் வந்து 0. ஸோ அவுட் சைட் த பாக்ஸ் பொட்டென்ஷியல் வந்து இன்ஃபினிட்டி. ஓகேவா? அவுட் சைட் த பாக்ஸ் பொட்டென்ஷியல் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ வேவ் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். வேவ் ஈக்குவேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஃபார் த மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இன்சைட் த பாக்ஸ் ஸ்க்ராடிஞ்ச டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். இப்போ ஸ்க்ராடிஞ்ச டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஈஷை இஸ் ஈக்குவல் டு ஹச்ஷை. ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஹச்ஷை இஸ் ஈக்குவல் டு ஈஷை. ஹச் வந்து டோட்டல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜி இங்கே 0 ஆயிடுச்சு. அதனால் கைனடிக் எனர்ஜிக்கு நம்ம வந்து எழுதுகிறோம் மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2m டெல் ஸ்கொயர் ஷை இஸ் ஈக்குவல் டு இ ஷை. ஸோ டெல் ஸ்கொயருக்கு வந்து நமக்கு தெரியும், டோ ஸ்கொயர் ஷை டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஷை டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஷை டிவைட் பை டோ இசட் ஸ்கொயர். இவ்வளோ நேரம் பார்ட்டிக்கல் இன் 1-dimensional பாக்ஸ் பார்த்தோம். ஸோ அதனால் சிங்கிள் ஆக்சஸ் மட்டும் வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது 3-dimensional பாக்ஸ். அதனால் 3 ஆக்சஸும் நம்ம இங்கே கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஸோ அந்த டெல்லுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2m டோ ஸ்கொயர் ஷை டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஷை டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர். ஸோ டோ ஸ்கொயர் ஷை டிவைட் பை டோ இசட் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இ ஷை. ஸோ ஈக்கு நம்ம இ ஷை அப்படியே இருக்குது. இந்த மைனஸ் ஹச் கிராஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2m இங்கிட்டு கொண்டு போகிறோம். மைனஸ் ஆஃப் 2m டிவைட் பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் இ ஷை. ஓகேவா? ஸோ அதை அப்படி இங்கிட்டு ப்ளஸ் வேல்யூவில் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா dou square shaded divided by dou x square plus dou square shaded divided by dou y square plus dou square shaded divided by dou z square plus 2m divided by h plus square e shay is equal to 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன். இதுதான் வேவ் ஈக்குவேஷன் ஆஃப் பார்ட்டிக்கல் இன் a 3-dimensional பாக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வேவ் ஈக்குவேஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் இன் a 3-dimensional பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது, 3 ஆக்சஸ்க்கு ஷை எழுதிட்டு அந்த இ வேல்யூவை ஆட் பண்ணி நம்ம எழுதுகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அஷ்யூம் த வேவ் ஈக்குவேஷன் இது வந்து இட் இஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ், ஒய் அண்ட் இசட் அப்படின்னு சொல்லி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். அஷ்யூம் த வேவ் ஈக்குவேஷன் ஆஃப் சை ஆஃப் எக்ஸ், ஒய், இசட் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ஸோ இது நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். சை ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் வேவ் ஃபங்க்ஷன் வந்து எதோட ப்ராடக்ட், எக்ஸ், ஒய், இசட்டோட ப்ராடக்ட் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒவ்வொன்று ஈச் ஆஃப் விச் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் வேரியபிள் ஒன்லி. ஒவ்வொன்றும் ஒரு வேரியபிள் தான் நம்ம ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ எக்ஸ் வந்து எக்ஸோ ஸ்மால் எக்ஸோட ஃபங்க்ஷன், ஒய் வந்து ஸ்மால் ஒய்யோட ஃபங்க்ஷன், ஜெட் வந்து ஸ்மால் இசட்டோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஷை ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் சொல்லிட்டு எக்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் ஆஃப் ஒய் அண்ட் இசட் ஆஃப் இசட். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். இதை வந்து நம்ம ஈக்குவேஷனில் வேவ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது
இதுதான் வேவ் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் ஒய் இசட், ஷைக்கு பதிலாக எக்ஸ் ஒய் இசட், ஷை இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஒய் இசட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி எழுதும்போது டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், ஒய் இசட் வந்து இங்கே வெளியே வச்சுருக்கோம். அந்த எக்ஸ் ஒய், அதே நான் எக்ஸ் ஒய் இசட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதும், இது வந்து சிங்கிள் வேரியபிள்ங்கிறதுனால இந்த கீழே ஸ்மால் ஒய் இருக்கிறதுனால மேலே கேபிட்டல் ஒய் போட்டுருக்கும். டி ஸ்கொயர் ஒய் divided by dy square plus xy d square z divided by dz square plus 2me divided by h cross square into அது multiplication of xy z is equal to 0. The fourth equation. So here we used ordinary derivative instead of partial derivative because each of the function is a function of one variable only. So இங்கே வந்து ordinary derivative, partial derivative பதிலாக ordinary derivatives நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா x is the function of x, y is the function of y and z is the function of z only. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம், x by z-ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், கீழே x கிடைக்கும், y z கேன்சல் ஆகிட்டு x கிடைக்கும், இங்கே வந்து x-உம் z கேன்சல் ஆகிட்டு y கிடைக்கும், இங்கே x-உம் y கேன்சல் ஆகிட்டு z மட்டும் கிடைக்கும். ஸோ z d square x divided by x dx square plus d square y divided by y dy square plus d square z divided by z dz square plus 2me divided by h cross square is equal to 0. அதாவது இங்கே டிவைடட் பை எக்ஸ் பை இசட் போட்டோம்னா ஒய் இசட் கேன்சல் ஆகிட்டு கீழே எக்ஸ் மட்டும் வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தோம்னா 2me divided by h cross square is a constant for a particular wave of the kinetic energy. ஸோ 2me divided by h cross square வந்து இஸ் a constant. கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, வந்து ஸோ இப்போ வந்து 3 ஆக்சஸ் இருக்குது. ஸோ எனர்ஜி வேல்யூவும் நம்ம என்ன செய்யணும், இட் கேன் பி ரிசால்வ்டு பை 3 காம்பனன்ட்ஸ். எனர்ஜி வேல்யூவும் நம்ம வந்து 3 காம்பனன்ட்ஸ் வச்சு எழுதுகிறோம். ஏன்னா வெலாசிட்டி வந்து இட்ஸ் வெக்டார் குவான்டிட்டி. ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த பார்ட்டிக்கலுக்கு வெலாசிட்டி இருக்கும். ஸோ வெலாசிட்டி இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெக்டார் குவான்டிட்டினா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் போது E is equal to EX plus EY plus EZ. ஸோ இதுக்கு வந்து நம்ம அப்படி தனித்தனியாக எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 1 by x d square x divided by dx. அப்போ ஸோ 2m EX divided by h cross square. அதே மாதிரி இங்கே 2m EY divided by h cross square and 2m EZ divided by h cross square அப்படின்னு ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும்னா that is equal to 0. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ வந்து எனர்ஜி வேல்யூ பார்க்குறோம். எனர்ஜி வேல்யூ திஸ் ஈக்குவேஷன் gives the 3 independent equation. அந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு 3 இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. ஸோ tx ஸ்கொயர் இது வந்து தனித்தனியாக எழுதி 0 போடுறோம். ஸோ மொத்தமாக 0னா தனித்தனியாக எழுதி வந்து 0 போடுறோம். தட் இஸ் 7, 8, 9 ஈக்குவேஷன். வர 1 டைமென்ஷனல் பாக்ஸ் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1 டைமென்ஷனல் பாக்ஸில் x of 0 is equal to x of a is equal to 0. ஐகன் வேல்யூ என்ன அப்படின்னா ex is equal to n ஸ்கொயர் பை ஸ்கொயர் h cross ஸ்கொயர் divided by 2ma ஸ்கொயர். அதாவது a வந்து இங்கே லென்த்து நம்ம எல் வச்சு படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து ஏ கொடுத்துருவோம், ஏன்னா நமக்கு 3 வேரியபிள் தேவைப்படுது இல்லையா, அதனால் ஏ கொடுத்துருவோம். ஏ வந்து லென்த்து. ஸோ ஃபஸ்ட்டு 1 டைமென்ஷனல் பாக்ஸில் EX is equal to nx ஸ்கொயர் பை ஸ்கொயர் h cross ஸ்கொயர் பை 2ma ஸ்கொயர். அது வந்து சிங்கிள் டைமென்ஷன். ஸோ அதே மாதிரி இங்கே 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 3 டைமென்ஷன்ஸ்க்கு 3 வேரியபிள்ஸ் வச்சு அதே மாதிரி தான் எழுதுகிறோம். ஸோ இன் நார்மலைஸ்டு ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் நார்மலைஸ்டு ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஐ ஆஃப் n வந்து என்ன எழுதணும், ரூட் ஆஃப் 2 by L எல் போட்டிருப்போம். 2 by L sin nx by x divided by a. இங்கே வந்து எல்லுக்கு பதில் ஏ போடுறோம், ஏன்னா லென்த்துக்கு ஏன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ரூட் ஆஃப் 2 by a sin nx by x divided by a. இது வந்து சிங்கிள் டைமென்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து சிங்கிள் டைமென்ஷன் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இருக்கிறதுக்கு a nx by x divided by a. அதே இது நமக்கு 2 ஆக்சஸ் வந்து இருக்கிறோம். y and z ஆக்சஸ்க்கு எடுக்கும்போது EY is equal to pi square h cross square divided by 2m v square n y square. ஸோ இங்கே லென்த்து வந்து y ஆக்சஸ் லென்த்து வந்து b, அதனால் 2m v square எடுத்துருக்கோம். ஸோ y of y அதோட நார்மலைஸ்ட் ஐகன் ஃபங்க்ஷன் வந்து ரூட் ஆஃப் 2 by b sin ny pi y divided by b. நெக்ஸ்ட்டு z ஆக்சஸ்க்கு எடுக்கும்போது nz ஸ்கொயர் பை ஸ்கொயர் h cross square divided by 2mc ஸ்கொயர். அதே மாதிரி z of z அதோட நார்மலைஸ்ட் ஐகன் ஃபங்க்ஷன் வந்து ரூட் ஆஃப் 2 by c sin nz by z divided by c.
ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நார்மலைஸ்ட் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், எனர்ஜி வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 3 ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி வேல்யூஸ் வந்து இப்படி தான் இருக்கும். எனர்ஜி வேல்யூஸும் இப்படி இருக்கும், அப்புறம் அதோட ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த எனர்ஜி. Substitute EX, EY and EZ in equation 6. ஸோ ஈக்குவேஷன் 6ல் வந்து நம்ம வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 6 எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா E is equal to EX plus EY plus EZ. நம்ம இப்போ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், EX கண்டுபிடிச்சிருக்கோம், EY கண்டுபிடிச்சிருக்கோம், அண்ட் EZ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மூணையும் எடுத்து 6 இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் காமன் வேல்யூஸ் பை ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் 2m வந்து வெளியே வந்துடும். ஸோ nx ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ny ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் ப்ளஸ் nz ஸ்கொயர் டிவைட் பை c ஸ்கொயர். அது வந்து இதெல்லாம் மொத்தமாக போட்டு 16th ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் தி எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இதை தான் எனர்ஜி லெவல் ஆஃப் த பார்ட்டிகல் இந்த 3 டைமென்ஷனல் பாக்ஸ்னு சொல்கிறோம். இதில் nx ny nz ஆர் இண்டிஜர்ஸ் 1 to 3 1 to 3 எல்லாமே 1 to 3ல அது வந்து கான்ஸ்டண்ட்டாக போகும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வேவ் ஃபங்க்ஷன்ஸ் எழுதும்போது ஷை ஆஃப் nx ny nz எக்ஸ் ஒய் இசட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் தான். அதாவது ஷை ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இது வந்து இதுக்கு ஒரு வேரியபிள் ஃபங்க்ஷன் இல்லைன்னு, அதனால் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஆஃப் ஒய் இசட் ஆஃப் இசட். ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்படின்னா எக்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ரூட் ஆஃப் 2/a sin nx pi x into by a. அதே மாதிரி y ஆஃப் y ரூட் ஆஃப் 2/b sin ny pi y divided by b. அதே மாதிரி z ஆஃப் z வந்து ரூட் ஆஃப் 2/c sin nz pi z divided by c. இதில் வந்து காமனாக இருக்கிறது ரூட் ஆஃப் 2/abc. ஸோ அதனால் நம்ம என்ன எடுக்கணும், ரூட் ஆஃப் 8abc அது வந்து கான்ஸ்டன்ட்டை எடுத்துகிட்டு தனியாக எடுத்துகிட்டு sin ஆஃப் nx pi x divided by a sin ஆஃப் ny pi by divided by b sin ஆஃப் nz pi z divided by c. இது nx, ny, nz are integers. The wave functions are 0 outside the box. So outside the box வந்து wave functions வந்து 0. ஸோ வேவ் ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகும்போது தான் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அவுட் சைட் த பாக்ஸ் அந்த பார்ட்டிக்கல் இந்த பாக்ஸை விட்டு வெளியே போக முடியாது, அதனால் அவுட் சைட் த பாக்ஸ் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து 0. ஸோ இதுதான் வந்து வேவ் ஃபங்க்ஷன் இன்சைட் த பாக்ஸ். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இசட் ஆக்சஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நார்மலைஸ்டுன்னு சொல்லிடலாம். இது மேபி ஈஸிலி ப்ரூவ் தட் த வேவ் ஃபங்க்ஷன் இஸ் நார்மலைஸ்டு. ஏன்னா இதில் ஒவ்வொரு ஆக்சஸும் தனித்தனியாக எடுத்தோம்னா இதோட ஆன்சர் வந்து 0 1 தான் வரும். ஸோ இது இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இஸ் நார்மலைஸ்டு. திஸ் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி நார்மலைஸ்டு. இது வந்து மூணுமே வந்து இண்டிஜர்ஸ். இது நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து குவாண்டம் நம்பர்ஸ். The 3 integers are called as quantum numbers. இந்த 3 quantum numbers தான் நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஷனரி ஸ்டேட்டையும் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, if you change the sign of the quantum number there is no change in energy and wave function. அதாவது குவாண்டம் நம்பர் வந்து என்னது, nx ny nz அப்படின்னா நமக்கு குவாண்டம் நம்பர் வந்து nx ny nz. இந்த மூணுக்குமே நம்ம சைன் சேஞ்ச் பண்ணாலும் there is no change in energy and wave function. எனர்ஜிலையும் வேவ் ஃபங்க்ஷன்லேயும் எந்த சேஞ்சும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ nx வந்து -nx, ny வந்து -ny, nez வந்து -nez அப்படின்னு மாறினாலும் எனர்ஜி வேல்யூலையும் வேவ் ஃபங்க்ஷன்ஸ்லையும் எந்த சேஞ்சுமே இருக்காது. எப்போ சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா அந்த மைனஸ் செயின் வந்து முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா அதில் வந்து சேஞ்சஸ் இருக்கும், மற்றபடி ரொம்ப பெருசாக சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் த ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் ஆர் கிவன் பை பாசிட்டிவ் இன்டெக்ரல் வேல்யூ. எல்லா ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸுமே ஆக்சுவலி பாசிட்டிவ் இன்டெக்ரல் வேல்யூவாக தான் இருக்கும். nx ny nez வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து 0 ஆகாது. நோ குவாண்டம் நம்பர் வில் பி 0. nx 0 ஆகாது, ny 0 ஆகாது, nez 0 ஆகாது. ஸோ அந்த மூணுமே 0 ஆச்சு, சை ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் 0 ஆச்சுன்னா அந்த இடத்துல பார்ட்டிக்கல் இல்லை அப்படின்னு அர்த்தம். இட் மீன்ஸ் த பார்ட்டிக்கல் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வேறு என்ன பார்க்க போகிறேன்னா த லோவஸ்ட் பாசிபிள் எனர்ஜி. கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும், 3 ஆக்சஸ் இருக்குது, A
பிசி அப்படின்னு 3 ஆக்சஸ் இருக்குது. அப்படி தானே, ஏ ஆக்சஸ், பி ஆக்சஸ், சி ஆக்சஸ் 3 ஆக்சஸ் இருக்குது. இந்த 3லையுமே 1 1 1 அப்படி இருந்தால் தான் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் வந்து nx is equal to ny is equal to nzல தான் வந்து நமக்கு வந்து அக்யூர் ஆகும். ஸோ இந்த 3மே ஈக்குவலாக இருந்தால் தான் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்ட்டிகல் இஸ் கன்ஃபைன்ட் இன் கியூபிக்கல் பாக்ஸ், ஏ இஸ் equal to b is equal to c is equal to l. இந்த 3மே ஈக்குவல் ஆகி, அதாவது ஒரு கியூபிக்கல் பாக்ஸ், இப்போ நம்ம வந்து ரெக்டாங்குலர் டைமென்ஷன் 3 டைமென்ஷனல் பாக்ஸ் வந்து பார்த்தோம். அது வந்து ஒரு கியூபிக்கல் பாக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஒரு கியூபிக்கல் பாக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சஸ் இருக்குது, ஒய் ஆக்சஸ் இருக்குது, இங்கே z ஆக்சஸ் இருக்குது, அதோட சைடு ஏ பிசி நார்மலாக கொடுத்துட்டாங்க. பார்ட்டிகல் இங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து லென்த்து வந்து ஈக்குவல் ஆயிரும். ஏபிசி இந்த 3மே லென்த்து வந்து ஈக்குவலாக எல் அப்படிங்கிற ஒரு லென்த் ஆயிரும். அப்படி ஆச்சுன்னா அதோட ஐகன் வேல்யூ என்ன அப்படின்னா, எனர்ஜி வேல்யூ என்ன அப்படின்னா nx ny nz பை ஸ்கொயர் h கிராஸ் ஸ்கொயர் பை 2ml ஸ்கொயர் nx ஸ்கொயர் ப்ளஸ் ny ஸ்கொயர் ப்ளஸ் nz ஸ்கொயர். இதுதான் வந்து அதோட எனர்ஜி வேல்யூ. அதே மாதிரி வேவ் ஃபங்க்ஷன் பார்ட்டிகல் இந்த கிரவுண்ட் ஸ்டேட், இந்த கேஸில் பார்ட்டிக்கல் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கியூபிக்கல் பாக்ஸில் பார்ட்டிக்கல் கன்ஃபைன்டாக இருக்கும்போது அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அதோட எனர்ஜி வேல்யூ எப்படி இருக்கும், nx ny nz இந்த 3ஓட வேல்யூ வந்து 1 ஆகிடும். 1 1 1 அதில் தான் கிரவுண்ட் ஸ்டேட் வந்து அக்யூர் ஆகும். ஸோ E of nx ny nz equal to 3 pi square h class square divided by 2ml square. இதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் கியூபிக்கல் பாக்ஸில் பார்ட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு நோ அதர் ஸ்டேட் ஹாவ் திஸ் எனர்ஜி. வேறு எந்த எனர்ஜியும் வேறு எந்த ஸ்டேட்லேயும் இந்த எனர்ஜி வேல்யூ வந்து இருக்காது. ஸோ இது வந்து நான் டீஜெனரேட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நான் டீஜெனரேட், இது வந்து வேறு எந்த ஸ்டேட்லேயும் அக்யூர் ஆகாது. கியூபிக்கல் பாக்ஸாக இருந்தால்தான், அதே மாதிரி அது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்தால் தான் இந்த எனர்ஜி வந்து அக்யூர் ஆகும். ஸோ இது வந்து நான் டீஜெனரேட்டட். நெக்ஸ்ட்டு வந்து in cubical box the energy depends upon the sum of the squares of the quantum numbers. cubical boxல எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த குவாண்டம் நம்பர்ஸோட ஸ்கொயர், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி குவாண்டம் நம்பர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது அதை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறோம், குவாண்டம் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணோம்னா அதை டிபெண்ட் பண்ணி தான் அதோட எனர்ஜி வேல்யூ இருக்கும். இப்போலாம் பார்த்தோம்னா nx ஸ்கொயர் ப்ளஸ் ny ஸ்கொயர் ப்ளஸ் nz ஸ்கொயர் அது டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதே இது அது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். அதாவது ஒரு எனர்ஜி வேல்யூ, ஒரு வேவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு செவரல் டிஃப்ரெண்ட் ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கு டிஃப்ரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்படி இருந்தாலும் அதோட எனர்ஜி வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து டீஜெனரேட். அதாவது ஒரு ஸ்டேட் இருக்குது, அதுக்கு நிறையா வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் இருக்குது, ஆனால் எனர்ஜி வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து என்னது டீஜெனரேசி. டீஜெனரேசி பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் அ 3 டைமென்ஷனல் பாக்ஸு. ஸோ nx ny nz 2 1 1 1 2 1 1 1 2 இது 3மே வேறு வேறு ஸ்டேட்டு. nxல 2 சைடு இருக்குது, nyல 1 nzல 1, இது வந்து வேறு ஸ்டேட். இது nxல 1 தான் இருக்குது, nyல 2 இருக்குது, nzல 1 வேல்யூ தான் இருக்குது அப்படின்னா அது வந்து வேறு ஸ்டேட், இது வேறு ஸ்டேட். இது 3மே 3 டிஃப்ரெண்ட் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு 3மே ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் வேறு வேறு இருக்கும். 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட், இது 3மே வேறு வேறு ஸ்டேட்டு. ஆனால் இது 3க்குமே எனர்ஜி வேல்யூ வந்து ஒன்றா தான் இருக்கும். E is equal to 6 pi square h square by 2ml square. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோம், டீஜெனரசி. அதே மாதிரி ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட டீஜெனரசி என்ன சொல்கிறோம்னா ட்ரிபிள் டீஜெனரசி அண்ட் 3-fold degenerate அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் டீஜெனரசி.